இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு எண்ணெய் சட்டியில் வந்து நான் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த கிறிஸ்பி அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அப்போ தான் வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வரமிளகா 3 சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். வறுத்ததை ஒரு தட்டில் ஓரமாக வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வறுத்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து ஒரு நைஸாக அரைச்சிக்கோங்க. பார்க்க வந்து எப்படி இருக்கணும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு மறுபடியும் எண்ணெய் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3த்தையும் போட்டுட்டு 3 வரமிளகா சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சு 6 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியும் போட்டுக்கலாம். நம்ம சாதத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக சாதத்தையும் போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு சாதம் வந்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப வந்து ட்ரையாக இருந்தால் எண்ணெய் ஊற்றி நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.